அவராலே இந்த நாள் இந்த நிகழ்ச்சி வழியாய் மீண்டும் உங்களை சந்திப்பதிலே மிகுந்த சந்தோஷம். இந்த நாளுக்குரிய தேவனுடைய வார்த்தையை நாம் பார்க்கலாம். கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்கள். எபேசியர் 2 அதிகாரம் 8 வசனம் சொல்கிறது, இது உங்களால் உண்டானதல்ல, இது தேவனுடைய ஈவு, கிஃப்ட். பாருங்க 9 வசனம், ஒருவரும் பெருமை பாராட்டாதபடிக்கு இது கிரியையினால் உண்டானதல்ல. ஒருவரும் பெருமை பாராட்ட முடியாது. யார் ஒருவரும் இது பாரு, நான் செய்துட்டேன், என்னாலதான் இது நடந்துச்சுன்னு சொல்லவே முடியாதுங்க. நம்ம எல்லாரும் பாவங்களிலும் அக்கிரமங்களிலும் மரித்தவர்கள். நம்மை உயிர்ப்பித்தார். அவருடைய இரக்கம், அவருடைய தயவு, அவருடைய ஐஸ்வர்யம் இது என்னால் உண்டானதல்ல, இது தேவனுடைய ரட்சிப்பு, தேவன் நமக்கு பாராட்டின தயவு என்று நாம் பார்க்க வேண்டும். ஒருவனும் பெருமை பாராட்டாதபடி இது கிரியையினால் உண்டானதல்ல. நான் ஏதோ ஒரு புண்ணிய ஸ்தலத்துக்கு போனேன், நான் மலை ஏறினேன், நான் மொட்டை அடித்தேன், நான் வேண்டுதல் செய்தேன், நான் காவி போட்டேன், நான் இந்த காரியத்தை செய்தேன், தியாகம் பண்ணேன், அப்படியெல்லாம் ரட்சிப்பு வரல. இது முழுக்க முழுக்க தேவனுடைய ஈவா இருக்கு, கிஃப்ட். அவர் பண்ண அந்த தியாகத்தினுடைய புண்ணியத்தினாலே இன்னைக்கு நீங்களும் நானும் ரட்சிக்கப்பட்டு இருக்கிறோம். வேதம் சொல்லுகிறது, தீத்து எழுதின நிருபம் 3 அதிகாரம் 3-5 வசனம் என்ன சொல்லுகிறது பார்ப்போம். ஏனெனில் முற்காலத்திலே நாமும் புத்தியினரும் கீழ்ப்படியாதவர்களும் வழி தப்பி நடந்தவர்களும் பலவித இச்சைகளுக்கும் இன்பங்களுக்கும் அடிமைப்பட்டவர்களும் துர்குணத்தோடும் போராமையோடும் ஜீவனம் பண்ணுகிறவர்களும் பகைக்க படத்தக்கவர்களும் ஒருவரை ஒருவர் பகைக்கிறவர்களுமா இருந்தோம். எவ்வளோ கெட்ட புத்தி நம்முடைய வாழ்க்கையில இருந்தது பாருங்க. யாருன்னா மேன்மை பாராட்ட முடியுமா? நம்முடைய மேன்மை இதுதான். நம்ம இதை குறிச்சுதான் நம்ம பெருமை அடிச்சுக்கணும். ஐயோ, இவ்வளோ ஒரு கேவலமான ஒரு வாழ்க்கை நம்முடைய வாழ்க்கையா இருந்தது என்று யாருன்னா பெருமை பாராட்ட முடியுமா? யாருக்குன்னா போயிட்டு என்னுடைய வாழ்க்கை இப்படிதான் இருக்குது, நான் இப்படிப்பட்டவன், யாரும் சொல்ல மாட்டாங்க. வெளி தோற்றத்துல எல்லாமே நல்லவங்க தான். ஆனா வேதம் நம்மை குறித்து என்ன சொல்லுகிறது? முற்காலத்திலே, முன்னால இயேசு கிறிஸ்துவை நாம் ஏற்றுக்கொள்வதற்கு முன்பாக நாமும் புத்தியினரும் கீழ்ப்படியாதவர்களும். பாருங்க, நம்முடைய வாழ்க்கையை குறித்து வேதம் நமக்கு சொல்லுகிறது. இது கண்ணாடி மாதிரி. நீங்க போய் கண்ணாடியில பார்க்கும்போது தான் உங்க உருவம், தலை கழிஞ்சிட்டு இருக்கா, முடி கழிஞ்சிட்டு இருக்கா, இல்ல உங்க முகத்துல எப்படி இருக்கிறீங்க நீங்க அப்படின்னு அந்த கண்ணாடி உங்களை வெளிப்படுத்தும். அதே போல வேதத்திலே நம்மை குறித்து இங்கே எழுதப்பட்டிருக்கிறது, கீழ்ப்படியாதவர்களும் வழி தப்பி நடந்தவர்களும். நம்ம வழியில நடக்கல, வழி தப்பி நடந்துட்டோம். பலவித இச்சைகளுக்கும், நம்முடைய எண்ணங்கள், நம்முடைய சிந்தனைகளை, பல ஆயிரம் சிந்தனைகள், கெட்ட சிந்தனைகள் நம்மை ஒவ்வொரு நாளும் தாக்கக்கூடியதா இருக்கிறது. அப்போ இச்சைகளுக்கும் இன்பங்களுக்கும் அடிமைப்பட்டவர்களும், பாவம் செய்கிறவன் பாவத்துக்கு அடிமையா இருக்கிறான். அப்ப நம்ம எல்லாம் யாருக்கு அடிமையா இருந்தோம்? பாவத்துக்கு அடிமையா இருந்தோம். நம்ம இடத்துல எந்த நன்மையும் இல்லை. இது நீங்களும் நானும் ஆணித்தரமா அறிந்து கொள்ள வேண்டும். இன்றைக்கு கூட நீங்க நான் இப்படி வாழ்ந்தேன், நான் அப்படி இருக்கிறேன், நம்முடைய நல்ல காரியத்தை தான் சொல்லுவோம். ஆனா வேதம் என்ன சொல்லுகிறது என்று இன்னும் நாம் ஆராய போகிறோம். நம்மளுடைய நிலை எப்படி இருக்கு, நம்முடைய நிலைமை எப்படி இருக்கு அப்படின்னு. இச்சைகளுக்கும் இன்பங்களுக்கும் அடிமைப்பட்டவர்களா இருந்தோம், துர்குணத்தோடும் போராமையோடும் ஜீவனம் பண்ணுகிறவர்களா இருந்தோம். துர்குணத்தோடும் போராமையோடு ஜீவனம் பண்ணுகிறவர்களா இருந்தோம், பகைக்கப்பட்டவர்களும் ஒருவரை ஒருவர் பகைக்கிறவர்களுமா இருந்தோம். ஆனால் நம்முடைய இரட்சகராகிய தேவனுடைய தயவும் மனுஷன் மேல் உள்ள அன்பும் பிரசன்னமான போது, பாருங்க இங்க நீங்க பார்க்கலாம், நம்முடைய இரட்சகராகிய தேவனுடைய தயை வேதம் சொல்லுகிறது, ஒன்றுக்கும் பிரோஜனம் இல்லாத நம்மால ரட்சிக்கப்பட முடியாது. பிரோஜனம் இல்லாத நமக்கு தேவன் பாராட்டின தயவு தான் கிருபையா. அப்ப பாருங்க, நம்முடைய இரட்சகராகிய தேவனுடைய தயையும்
மனுஷன் மேலுள்ள அன்பும் பிரசன்னமான போது, அவர் அன்பு நம் மேல் பிரசன்னமான போது, நாம் செய்த நீதியின் கிரியை நிமித்தம் அவர் நம்மை ரட்சியாமல் தமது இரக்கத்தின்படியே மறு ஜென்ம முழுக்கினால் பரிசுத்த ஆவியினுடைய புதியதாக்குதலினாலும் நம்மை ரட்சித்தார். பாருங்க, மறுபடியும் ஜெனிப்பித்தார். நம்மை எப்படி ஜெனிப்பித்தார்? வேதம் சொல்லுகிறது, அழிவுள்ள வித்தினால் அல்ல, அழியாத வித்தாகிய அவருடைய வசனத்தினால் நம்மை மறுபடியும் ஜெனிப்பித்தார். அவருடைய வார்த்தையினால் ஜெனிப்பித்தார். இயேசு கிறிஸ்துவினால் நம்மை ஜெனிப்பித்தார். பாருங்க, அது பரிசுத்த ஆவியானவருடைய புதியதாக்குதலினாலும் நம்மை ரட்சித்திருக்கிறார். பரிசுத்த ஆவியானவரை நமக்கு கொடுத்து அந்த ரட்சிப்பு புதியதாக்குதலினால் நம்மை இன்றைக்கு ரட்சித்திருக்கிறார். தேவ பிள்ளையே, இது நாம் செய்த நல்ல கிரியைகளினால் அல்ல, நம்மிடத்துல வந்த நல்ல வாழ்க்கை வார்த்தையினால் அல்ல, இது முழுக்க முழுக்க தேவனால் நமக்கு இந்த ரட்சிப்பு கிடைத்தது. எவ்வளவு பேர் நீங்க விசுவாசிக்கிறீங்க? எவ்வளவு பேர் இதை நம்புகிறீர்கள்? ஆம், நான் ரட்சிக்கப்பட்டது என்னுடைய கிரியை இல்லை. நீங்க இதை சொல்லினே இருங்க, உங்க எண்ணத்துல வைங்க. ஐயோ, என்னால ஒன்றும் இல்லை, நான் அக்கிரமங்களிலே மரித்தேன், ஆனால் இது முழுக்க முழுக்க தேவனுடைய தயவு என்று சொல்லுங்க. நீங்க இன்னும் கர்த்தரை மகிமைப்படுத்துவீங்க. உங்களை குறித்து ஒரு காரியமும் எவ்வளவு பேர் புகழ்ந்தாலும் உங்களுக்கு தெரிய நீங்க யாரு என்று. அதனால எல்லா கனமும், எல்லா மகிமையும், எல்லா மகத்துவமும் பிதாவாகிய தேவனுக்கும் குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவுக்கும் பரிசுத்த ஆவியானவருக்கும் உண்டாவதாக. ஆமென். காட் பிளஸ் யூ.